கிலோ பூண்டாக இருந்தாலும் எப்படி நிமிஷத்தில் அதை டக்கு டக்குன்னு உரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு பூண்டு உரிக்கணுனாலும் சரி, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப நிறைய பூண்டு உரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்லேயும் சின்ன சின்ன பல் இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அது எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பல்லாக தனித்தனியாக வந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு சொம்பு அளவுக்கு, அதாவது இந்த பூண்டெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நார்மல் வாட்டர் தான் ஊற்றிக்கணும், சுடு தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. முதல் நாள் இரவே வந்து இந்த ஸ்டெப்பை நம்ம செஞ்சு வச்சிடணுங்க. மறுநாள் காலையில் பார்த்தோம்னா பூண்டு பல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம லேசாக கையால் எடுத்து விட்டாலே போதும், நம்மளுக்கு அப்படியே கலண்டு வருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதுவும் இல்லாமல் கத்தி கூட தேவையில்லைங்க. நம்ம நகத்தை வச்சு ரொம்பவே ஈஸியாக உரிச்சிடலாம். எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் உரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இந்த மாதிரி ஊற போட்டு உரிச்சிக்கலாம். அதுவுமே வந்து ரொம்பவே ஈஸியாக உரிச்சிடலாங்க. இந்த பூண்டு உரிச்சது வந்து நான் பூண்டு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணேங்க. அந்த பூண்டு குழம்பு ரெசிபியை வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதில் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். அந்த வீடியோவில் பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.